அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசை நமக்கமே, அசைவாடும் தெய்வமே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே. இந்த அழுக்க தேடி வந்தீங்களே, இந்த உடைஞ்ச பாத்திரத்தை உருவாக்குனீங்களே, இருந்து கண்மலை மேல் நிறுத்தினா பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. நம்மை பற்றி உத்தம இருதயம் கொண்டு நம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உத்தம இருதயம் கொண்டவனா நீங்க தான். கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்களே, அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஆண்டவருக்கு 7 கண்கள் உண்டு. அப்படி பார்க்குது, ஐயோ வல்லம் இல்லாம வந்திருக்காள, ஐயோ நோயோட வந்திருக்கிறாள, ஐயோ கட்டோட வந்திருக்காள, தோல்வி முகத்தோடு வந்திருக்கிறாள, பிரச்சனையோடு வந்திருக்கிறாள. ஆமா, இவளுக்கு நம்ம தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண ஆண்டவருடைய இறங்கி வாரார். அல்லேலூயா. அசுத்த ஆவியில நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களா? அசுத்த ஆவி குடும்பத்தை சின்னாமண்ணமாக, அதுக்கு பேர் தான் பிசாசு. பிசாசு ஒருபோதும் நன்மை செய்ய முடியாது. அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறவன். கவனிங்க, அவன் தீமை தான் செய்வான். குடும்பத்தை அப்படியே உடைச்சு போட்டுருவான், அப்படி தீண்டி போட்டுருவான், அப்படி நொறுக்கி போட்டுருவான். ஒரே மருந்து, இயேசு ஒருவர் தான் முதுகெலும்பை உடைச்சவன். அவன் தலையை நசுக்கினவர். கைகளை உயர்த்தி இன்றைக்கு அந்த இயேசுவினுடைய பாதத்துக்கு நீ வந்திருக்கிற. பிசாசின் கிரிகளை தம்முடைய வல்லமையினால் அழிக்க போகிறார். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி நான் வாஞ்சையா வந்திருக்கிறேன்ப்பா. உடைய வார்த்தையை மாத்திரம் நான் நம்பி வந்திருக்கிறேன். உடைய கரத்தை மாத்திரம் நான் ஏந்தி வந்திருக்கிறேன். எப்படி ஒரு வேலைக்காரியுடைய கண்கள் எஜமானனின் கரங்களை பார்த்திருக்கிறது போல என்னுடைய கரம் உம்முடைய கரத்தையே பார்த்திருக்கிறது. ஏன்னா உம்முடைய கரம் கொடுக்கிற கரம், உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம், உம்முடைய கரம் தொடுகிற கரம், ஓ உம்முடைய கரம் உயர்த்துகிற கரம். ஓலமானே ஆண்டரே ஹாதானமா ரண்டனமாஷிலரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. நீங்க தான் ஆராதிக்கணும். ஓஹோ, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. கரங்களை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசை நமக்கமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஓஹோ, மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே. இங்க ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் வார்த்தையில சுகம், அவர் கண்கள் வைத்தா சுகம். எங்கள் வாழ்க்கை அசைவாடுமே. அசைவாடும், அசைவாடும்
touch each and everybody. Their life will never be the same because they are looking upon you. Their faces are radiant. Their faces are never ever covered with the shame. Oh, we trust you, we believe you, we hold on to you, Holy Spirit. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து எப்படியெல்லாம் அவருக்கு உங்களுடைய செயல் மூலியமாக எப்படியெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லணுமோ கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நன்றியுள்ள இருதயத்தை தான் பார்க்கிற தெய்வம். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர். மனிதர்களோ வெளியரங்கத்தையும் உங்களுடைய முகத்தையும் பார்க்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நானோ இருதயத்தை பார்க்கிறேன். எத்தனை பிளான்ஸ் மனிதர்கள் போட்டாலும் அவர் போடுற பிளான் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து உங்களுடைய சொந்த வார்த்தையில அவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எத்தனையோ பேர் என் கூட நடந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. எத்தனையோ பேர் என் பெட்டு கூட ஹாஸ்பிட்டலில் நான் இருந்த நாட்கள் இருக்கிறது. என் கூட அநேக பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் வெளியே இருக்கிறேன். இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டலே தான் இருக்கிறாங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் வீல் சேரில் வரல, அதற்காக நன்றி. எனக்கு 2 கரங்களை கால்களை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. என் மேலே வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. என் மேலே உங்களுடைய அழைப்பு இருப்பதற்காக நன்றி. என்னை உருவாக்குகிறதற்காக நன்றி. யோவான் சொல்லுவது போல, நீங்க இல்லைன்னா நாங்க எங்கப்பா போவோம்? ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா நாங்க எங்க போவோம்? அப்படியே 2 கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இல்லைன்னா நான் எங்க போவேன்? உங்களுடைய கரம் இல்லைன்னா நான் எங்க போவேன்? நீங்க இல்லைன்னா எங்களுக்கு யாரு? நீங்க இல்லைன்னா எங்களுக்கு யாரு எங்களை தேவைகளை சந்திப்பா? நீங்க இல்லைன்னா யாரு எங்களை பயன்படுத்த முடியும்? நீங்க இல்லைன்னா ஒரு முதுகு எலும்பு இல்லாத போல மனிதனை போல இருப்பேன். நீங்க இல்லைன்னா நான் சிறகு இல்லாத ஒரு பறவையை போல இருப்பேன். நீங்க இல்லைன்னா நான் இன்ஜின் இல்லாத ஒரு வண்டியை போல இருப்பேன். நீங்க இல்லைன்னா ஒரு ஊனமற்றவனை போல நான் இருப்பேன். நீங்க இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. உங்களுடைய கரம் இல்லைன்னா என் வாழ்க்கையில ஒரு மகிமையை பார்க்க முடியாது. ஆனா நீங்க என் வாழ்க்கையில இருந்தா மகிமைக்கு மேல மகிமை, கிருபைக்கு மேல கிருபை. ஓ, என்னை அலங்கரித்து என்னை உயர்ந்த இடத்துல வைக்கிறவர். என் கூட நீங்க இருக்கணும், என் கூட நீங்க இருக்கணும், என் கூடவே இருக்கணும். ஒரு நொடி கூட உங்களுடைய அன்பை விட்டு எது என்ன பிரிக்க கூடும்? I need you than ever before. I need you now. Now I need you, Father. Now I need your touch. Now I need your presence. Now I need your grace. Now I need your grace. Now. ஓரா ஷாண்டலோரியான்சனமா, இப்போ என்ன சுகமாக்கணும். நாளைக்கல்ல இப்பவே நான் படுக்கை எழுந்து விட்டு நடக்கணும். ஓரா ஷாண்டலோரோ, நீங்க இல்லைன்னா நான் எங்க போவேன்? நீங்க இல்லைன்னா நான் மண்ணுக்குள்ள, நீங்க இல்லைன்னா நான் எங்கப்பா போவேன்? 2 கரங்களை உயர்த்தி, என் தஞ்சமா நீரே, என் கோட்டையா நீரே, என் துருகமா நீரே, என் நண்பரா நீரே. 2 கரங்களை உயர்த்தி, you are my everything. No one can take your place. உமக்குன்னு வைத்திருக்கிற அந்த இடத்தை ஒரு மனிதர்களும் எடுக்க முடியாது. அதை மாத்திரம் செய்து பணம் எடுக்க முடியாது, வீடு எடுக்க முடியாது, கார் எடுக்க முடியாது. I put you and you yourself first in my life, Father. Ora katelation tananananayant, en tanjama neere, en koteya neere, nirigama neere. Oh sharararara, ellarum marubadi என் தஞ்சமா நீரே. இந்த 11 மாசமும் ஓஹோ, வாதை என்னை அணுகுவதில்லை. கோட்டையா நீங்க இருப்பதற்காக நன்றி. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். குறையில்லையே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில்
இல்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே. இந்த அழுக்க தேடி வந்தீங்களே, இந்த உடைஞ்ச பாத்திரத்தை உருவாக்குனீங்களே, எல்லாரும் சொல்லுவோம். உங்க பிரசன்னத்தில் இல்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து, ஓஹோ நீங்க தான் எல்லாரும், நீங்க தான் டாக்டரை நம்புன, எதையும் செய்யல. மருந்துகளை நம்புன, எதையும் செய்யல. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே இப்ப எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தத்தோடு சொல்லுவோம். அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதத்தை விரும்புகிறவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை உயர்த்தி நன்றி மனசார நாங்கள் கைத்தட்டுகிறோம். மனசார நன்றி செலுத்துகிறோம். உம்மை என்று யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினால ஆக போகிறது. It's not by might, it's not by power, but it is by the Spirit of God. பக்கத்துல பார்த்து ஒரு ரெண்டு பேருக்கு ஹைஃபை கொடுத்து அவருடைய ஆவி, ஆவின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஆவி, அவருடைய ஆவி, அதான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஆவி, அவருடைய ஆவி, அவருடைய ஆவியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் கர்த்தர் முன்குறித்த நாள், கர்த்தரே உருவாக்கின நாள். இந்த நாட்களை பார்க்கிறதுக்கு அநேக பேர் இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்க வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினால நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய அவருடைய கரத்துல வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய கரத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும்? ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை எதை நிர்ணயிக்கும் அப்படின்னா, நீங்க யாரு கரத்துல இருக்கிறீங்கிறத பார்த்து தான் உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கும். இந்த பையன் யாருடைய கரத்துல இருக்கிறான், இந்த பெண் யாருடைய கரத்தில் இருக்கிறாங்க, இந்த பெண்ணுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதை வைத்து தான் இந்த உலகம் உங்களை நிர்ணயிக்கும், மதிக்கும். ஃபார் an example, take that bottle. இந்த பாட்டில் என் கரத்தில் இருக்கிறது. இந்த பாட்டிலுடைய விலை வெறும் 10 ரூபாய். அது என் கரத்தில் இருந்தா
இதே நடிகர் விஜயோடைய கரத்தில் இதே பாட்டில் இருந்தா எவ்வளவு விலை? இதுக்கு விலை ஒரு 5000 ரூபாய் சொல்லுவாங்க. ஏன்னா இது பிரதாப்புடைய கரத்தில் இருந்தால் வெறும் 10 ரூபாய். ஆனால் ஆக்டர் விஜயோடைய கரத்தில் இதே பாட்டில் இருந்தா இதோடைய விலை 5000 ரூபாய். சின்ன பாட்டில், இதே தண்ணி தான் உள்ளுக்குள்ள இருக்குது, அதே கேப், அதே குவான்டிட்டி. இப்போ இதே பாட்டில் முதலமைச்சருடைய கரத்தில் இருந்தா எவ்வளவு ரூபாய்? இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் சொல்லுவாங்க. இந்த ஒரு சின்ன பாட்டில் முதலமைச்சர் கரத்திலிருந்து வருது அப்படின்னு. இதே பாட்டில் பிரைம் மினிஸ்டருடைய கரத்திலிருந்து வருது, நம்மளுடைய பிரதமர் கரத்திலிருந்து இந்த பாட்டில் வருது அப்படின்னா அவருடைய கரத்திலிருந்து வந்தனால இதோடைய விலை கிட்டத்தட்ட 1 கோடி கூட அவங்க விற்பாங்க இந்த பாட்டில். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கரத்திலிருந்து வந்தது, அவர் உபயோகப்படுத்தினது. மரித்து போகிற, மங்கலாகுகிற, ஈஸியாய் விலகி போகிற மனிதர்களுக்கே, மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கு போகிற மனிதர்களுக்கே அவ்வளவு விலை இருக்குமானால், வானத்தையும் பூமியும் உருவாக்கின நம்மளுடைய கர்த்தர் உங்களை அவருடைய சாயலாக படைத்து உங்களை அவராகவே படைத்திருக்கிறார். அவருடைய கருத்துக்குள்ள நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு விலையே இல்லை. உங்களை விலை மதிக்கத்தக்க அவர் படைத்திருக்கிறார், பிரமிக்கத்தக்க படைத்திருக்கிறார். உங்களுடைய விலை இந்த உலகம் சொல்லுகிற விலை அல்ல. உங்களுடைய விலை கூயவன் மேல இருந்து அவர் சொல்லுகிற நீ விலையேற பெற்றவர், நீ பிரமிக்கத்தக்க படைக்கப்பட்டவர், நீ அலங்காரமான கிரீடமும் ஆச்சரியமாய் படைக்கப்பட்டிருக்கிற. நல்ல கரங்களை தட்டி ஓ ராஷாண்டலரியாஞ்சலமா, நீங்க என்ன படைத்திருக்கிறீங்க சுவாமி. ஹalleluya ஹalleluya. செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். எல்லாரும் ஆடி பாடி கர்த்தர் ஆராதிக்க போகிற ஒரே இடத்துல இல்லாம கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. நீங்க ஆடி பாடி ஆராதிக்க சில எரிகோ மதில்கள், சில செங்கடல்களை நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்க. ஹalleluya. செற்றிலிருந்து தூக்கினா 4 3 2 1. தலைக்கு மேல கை தட்டி செற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. செற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை, மறுபடியும் செற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. செற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, சுந்தமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான, எல்லாரும் பாடுவோம், மாற்றி தந்தாரே. சுந்தமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. வலது கரத்தை நீட்டி, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனா, அவர் எந்தன் கண்மலை. You are my fortress, you are my foundation. அவர் எந்தன் கண்மலை ஆனா. தலைக்கு மேல கை தட்டி அவர் சேற்றில, சகதியில, வறுமையில, சாபத்துல, நோய்கள்ல, ஹாஸ்பிட்டல்ல, பெட்டில் இருந்து உங்களை தூக்குகிற தெய்வம், உங்களை உயர்த்துகிற தெய்வம். எந்த குழியில இருந்தாலும் பரவாயில்ல, யோசேப்பை தூக்கி உயர்த்தின தெய்வம், காட்டுக்குள்ள இருந்த தாவீதை தேடி வந்து அவருடைய கரம் உயர்த்தினது போல, சேற்றுக்குள்ள, குழியில இருக்கிற, சாபத்தில் இருக்கிற, ஹாஸ்பிட்டல் இருக்கிற எங்களை இன்னைக்கு இந்த கட்டுகளை அவிழ்க்கிற ஜெபத்துல ஒரு கரம் வந்து தூக்கி எடுக்கிறதுக்காக நன்றி. செற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. செற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை. எல்லாரும் மறுபடியும் செற்றிலிருந்து தூக்கினா, என்ன உயர்த்தி வச்சு கண்மலை மேல் நிறுத்தினா. கண்மலை இயேசு. செற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே.
எடுக்கிறவர். பார்வோனுடைய கரம் உங்க மேல இருந்தா அதை எடுக்கிறவர். அவருடைய கரத்தை உங்க மேல வைக்கிறவர். ஓ ஓ ஓ அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானா. தலைக்கு மேல கேட்டு அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை. மறுபடியும் சபை எல்லாரும் அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை. நல்ல வாயிலிருந்து அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை. இயேசு எந்தன், இயேசு எந்தன் கண்மலை, எந்தன் கண்மலை. இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை. இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை. ஆனா நல்ல கரங்களை தட்டி என்னுடைய கண்மலை, என்னுடைய அஸ்திபாரம், என்னுடைய வேறு, என்னுடைய நங்கூரம் எல்லாம் நீங்க. என்னுடைய கண்மலை நீங்க, என்னுடைய வாசல் நீங்க, என்னுடைய வழி நீங்க, நான் நம்புகிற நம்பிக்கை நீங்க, நான் போகிற பாதை நீங்க, நான் எண்ணுகிற எண்ணம் நீங்க, நான் பேசுறது நீங்க, நான் நடக்கிறது நீங்க, நான் செயல்படுறது நீங்க. ஓ நீங்க கண்மலை, நீங்க கண்மலை, என்னை காப்பாற்றுகிற தெய்வம் நீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து எனக்கு 31ஆம் தேதி வரைக்கும் எனக்கு உடம்பே சரியில்லை. காய்ச்சல், சளி, ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. அப்புறம் 31ஆம் தேதி வந்து இங்கே வந்தேன், கிணத்துக்கடவு வந்தேன். ரொம்ப அன்றைக்கி வந்து படுத்துகிட்டே இருந்தேன். எங்கள் அண்ணி வந்து தான் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வா என்ன இப்படி படுத்துகிட்டே இருக்கிறேன்ட்டு ஊசி போட்டாங்க. அப்புறம் 1ஆம் தேதி சர்ச்சுக்கு வந்தேன். அப்போ ஐயா சொன்னாங்க, சோதுபவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவங்க சத்துவத்தையும் கொடுப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர். அதுபோல் எனக்கு அன்னையிலிருந்து பலனை கொடுத்தாரு. ஆனால் அந்த ஒரு மாதம் நான் ஒரு நாள் கூட சுடுதண்ணி குடிக்கவே மாட்டேன். அந்த 30 நாள் நான் சுடுதண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஏன்னா இப்படி இருக்குதுன்ட்டு. ஆண்டவர் எனக்கு பலத்தையும் சுகத்தையும் கொடுத்ததுக்காக ஆண்டவர் கோடி கோடி சோதர நன்றிகளை எடுக்கிறேன். அதே போல் என் மக இந்த சின்ன கோயிலை வந்து இங்கே நிலம் வாங்கியிருக்கிறா. 1ஆம் தேதி தான் கிரைய முடிஞ்சுது. அப்புறம் நாங்கள் கிரைய முடிஞ்சு பாறைக்கால் போடுறதுக்கு போன சனிக்கிழமை அன்னைக்கு பாஸ்டர் வந்து பாறைக்கால் போட்டாங்க. அப்புறம் போர் போட்டோம். போரில் அப்புறம் தண்ணி 400 அடி மேலே தண்ணி வந்துச்சு. அப்போ அதுக்கு மேலே தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. 560 அடியோடு நாங்கள் நிறுத்திட்டோம். அதுவும் ஆண்டவருக்கு எங்களுக்கு வாய்க்க பண்ணதுக்காய் கோடி கோடி சோதர நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமீன், அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். நான் ரொம்ப நாளாக ஒரு ஆண்டவரை தேடினதுலேருந்து எனக்கு சுகம் இல்லாமல் தான் நான் போய் ஆண்டவரை தேடினேன். ஆண்டவரை தேடின ஒவ்வொரு நாளும் எனக்கு அற்புதத்தை தான் செய்திருக்கார். நான் ஒவ்வொரு வாரமும் சாட்சியாக நின்றிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. அதுபோல் இன்றைக்கி வரும்போது ஆண்டவர்கிட்ட நேற்றுலேருந்தே எனக்கு இந்த கை தூக்க முடியல, வயிற்று வலி லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நான் இங்கே வந்து ஜெபிச்சோடனே, ஆண்டவரே நான் இங்கே சாட்சியாக நிற்கணும், என் வலி அத்தனையும் போக்கிடணும்னு சொன்னேன். அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போனார். ஆனால் போகும்போது 2 வீலரில் அவரும் தம்பியும் போனாங்க. 2 பேரும் போய் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த டயர் பஞ்சர் வெடித்து அப்படியே கீழே சரிஞ்சிட்டார். ஆனாலும் அந்த சரீரத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லை, காயம் ஏற்படலை, உயிருக்கு எந்த விதமான சேதம் ஏற்படலை. ஆண்டவர் நாங்கள் ஜெபம் பண்ணினது போலவே கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அவருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ரெண்டு நாளாகமும் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள், கவனிங்க, பூமி எல்லை எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசு.
இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த பகுதியில் யூதாவை அரசாண்ட ஆசா என்கிற ஒரு மனிதன் தேவ ஜனங்களை விற்று போட்ட பகுதி. சீரியாவின் ராஜாவாகிய பெனனாத் என்கிற ஒரு மனுஷனுக்கு பயந்து தேவ ஜனங்களை யூதாவை அரசாண்ட ஆசா 36 வருஷம் அரசாண்டான். ஒரு நிமிஷத்துல வித்து போட்டான். இந்த பகுதியை நீங்க வாஸ்தா கண்ணீர் தான் வடிக்கும். எருசலேம் ராஜாவாகிய பாஷா அதை தட்டி கேட்கிறான், ஏன்பா நீ இப்படி பண்ணிட்ட? அங்கினாலே அந்த பகுதியில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவையும் இவன் பகைச்சிட்டான். பகைச்சிட்டு சிரியாவின் ராஜாவாகிய பெனனாத்துக்கு பயந்து அரண்டு, அவன் நம்மளை வெட்டி போட்டுருவான், அவன் நம்மளை கொண்டு போட்டுருவான் அப்படின்னு வாலண்டியரா தேவ ஆலயத்தில் இருக்கிற பனிமூட்டுகளை கொடுத்துட்டான். அள்ளிட்டு போங்க, உங்களுக்கு நாங்கள் சரணடைகிறோம். பார்த்தீங்களா, கர்த்தருடைய கண்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவை ஆண்டவர் விரட்டினார். என் வல்லமை உனக்கு தெரியலையா? என் வல்லமை நீ மறந்துட்டியா? 8வது வசனம் வாசிமா. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில், நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே, அவரு உம்முடைய கையில ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. இங்க பாருங்க, அப்பெல்லாம் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தாரே, இப்ப என்னப்பா நீ இப்படி என் வல்லமையை மறந்துட்ட? ஆண்டவர் பேசுறாரு. என்னெல்லாம் இவன் செஞ்சான்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும், அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவின் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு அனுப்பி, சீரியாவின் ராஜாவுக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. இங்க கவுனிங்க, அவன் சொல்றான், என் தகப்பன் காலத்துல உடன்படிக்கை உண்டு. சிரியாவின் ராஜா, அதாவது சீரியாவினுடைய படைகள் பலமான படைகள். சிரியாவின் படைகள் ரொம்ப திரளான படைகள். அந்த படைகளுக்கு பயந்து யூதாவை அரசாண்ட ஆஷா சரணடைகிறான். அப்பாவும் சொல்றான், எங்க அப்பாவும் உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணினாரு, ஆகையினால வாங்க தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொண்ணு பொருளெல்லாம் எடுத்துட்டு போங்க. பார்த்தீங்களா என்ன ஒரு வேதனை. அப்பதான் சொல்றாரு, என் வல்லமையை மறந்துட்டியா? நான் என்னுடைய கிரியை மறந்துட்டியா? நீ ஒரு துன்மார்க்க. அவனுடைய ஆட்சிக்கு பயந்து தேவாலயத்தினுடைய பொண்ணு பொருளெல்லாம் அள்ளி கொடுத்துட்டியப்பா, வாங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்றிய. அப்பந்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏற்கனவே நடத்தின அந்த யுத்தத்தின் ஜெயத்தை கொடுக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் நான் உனக்கு ஜெயிச்சு கொடுத்தனே, இப்படி என் வல்லமையை மறந்துட்டீங்க. ஆகினால தான் திரும்ப தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம், தோத்து போய் தேவனுடைய ஆலயத்தினுடைய பொன்கள் உடைமைகள், வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள் எல்லாம் ஆமாம் சீரியாவின் ராஜாவாகிய பெனனாத்துக்கு வித்து போடுறான். எடுத்துட்டு போங்க, நாங்க உங்களுக்கு சரண், உங்களுக்கு முன்னால நாங்க ஒரு கோலை, எங்களை வெட்டி போடாதீங்க. பாருங்க ஒரு மனுஷனுடைய முழங்கால் எப்படி நடுங்கி வலிய தேவாலயத்தினுடைய பண்ட பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போக சொல்றான். இப்பந்தான் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை உச்சரிக்கிறார். எல்லாரும் 9வது வசனத்தை வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்றாரு, அப்பா தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக்கிட்டு இருக்கிறது. தம்முடைய பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டார். தன்னை நம்பி வந்துட்டியா? அவர் சொல்றாரு, ஆமா இதுக்கு முன்னால எத்தனை ஜெயத்தை தந்தேன், என் வல்லமை தானப்பா 430 ஆண்டு பார்வோன் கரத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்தது. என் வல்லமை தான சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்தது. என் வல்லமை தான எரிகோ கோட்டையை இடிச்சு தள்ளினது.
என் வல்லமைதான யோர்தான் தன் நதிய கல்குழுவியாய் மேலிருந்து வருகிற தண்ணி வராதபடி கல்லாய் மாற்றினது என்னுடைய வல்லமை அல்லவா? என் வல்லமையை மறந்துட்டியா? என் வல்லமையை மறந்தா நீ இப்படி அடிமையாயிட்ட. தேவனுடைய பண்டங்கள் எல்லாம் நீ வித்து கொடுக்கிற. நீ சிரியாவினோடு கூட உடன்படிக்கை பண்ற. என்னுடைய வல்லமை என்ன தெரியுமா? தம்மை பற்றி, நெஞ்சில கை வைங்க, தம்மை பற்றி உத்தம இருதயம் கொண்டு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உத்தம இருதயம் கொண்டவனா நீங்க தான். கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்களே, அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஒவ்வொரு முறைமையும் வல்லமை அல்லவா? யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் மீரியம் ஒரு பாட்டு பாடுகிறார். ஆமா, வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தாரே. படிமா. கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவர் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்வோன் ஒரு பெரிய கோட்டையவே கீழே தள்ளி விட்டாரு. அவன் சேனையும் சமுத்திரத்தை தள்ளி விட்டாரு. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் மகிமையால வெற்றி சிறந்தார். அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது! லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 49வது வசனத்துல மரியாள் தன்னை சுற்றில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், வல்லமையுடையவர் இயேசுவை நான் சுமந்திருக்கிறேன், அவர் வல்லமையுடையவர். ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சதுங்க தேவனுடைய வல்லமை. ஆகா, ஆஷாவுக்கு தெரியல. யூதாவின் ராஜாவாகிய ஆஷா அதை மறந்துட்டான். வெள்ளி உடைமைகள் அள்ளிட்டு போங்கிறான். இப்பதான் கர்த்தர் பேசுறார். தம்மை பற்றி உத்தம இருதயம் கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை நான் விளங்க பண்ணுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த வல்லமை உங்க மேல விளங்க பண்ண போகிறார். தேவன் தம்முடைய வல்லமை உங்க மேல வைக்க போகிறார். தேவன் தம்முடைய வல்லமை உங்க மேல வைக்க போகிறார். தேவன் தம்முடைய வல்லமை உங்க மேல வைக்க போகிறார். என்னை தொட்டது யார்? என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை பாஞ்சது சொல்றாரு. இங்க கரண்ட் சாக்கடிச்சது போல அந்த நேரமே அவளுக்கு சோகமாயிட்டு ஓடி வந்து சொல்றா, என் உதிரத்தின் ஊரல் நெண்டு சரீரத்தில் ஆரோக்கியத்தை நான் உணர்றேங்க. நான் தாங்க உங்களை தொட்டேன். வல்லமை போகும்போதெல்லாம் அற்புதம் நடக்கும். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அந்த அற்புதம் நடக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தேவன் வல்லமையுடையவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 11வது வசனமா, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. வாசிங்க. தேவன் ஒரு தரம் விளம்பினார், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பது. வல்லமை தேவனுடைய. வல்லமைக்கு பேரு எபிரேய வார்த்தை டுனாமிஸ். அது ஒரு சக்தி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது ஒரு சக்தி. ஒன்றுமில்லாத உனக்கு சத்துவமில்லாத உன்னோடு கூட சேர்ந்து கொள்ளும் இந்த வல்லமை. சத்துவமில்லாத உன்னோடு கூட கலந்து கொள்ளும் தேவ வல்லமை. எத்தனை பேர் தேவ வல்லமை இன்னைக்கு விசுவாசிக்க பாருங்க. அந்த வசனத்தை சொல்லுங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி, உத்தம இருதயத்தோட இங்க வர்றதான். அவரை நம்பி, பணத்தை நம்பாதபடி, டாக்டர் நம்பாதபடி, வைத்தியர்கள் நம்பாதபடி, மாந்திர சக்திகளை நம்பாதபடி, கர்த்தரை நம்பி, தம்மை பற்றி நம்பி உத்தம இருதயத்தோடு வந்திருக்கிறியே, உங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அன்று ஒரு நாள் அவருடைய வல்லமை பெரிதாய் இருந்தது. பார்வோனுக்கு முன்னால நான் செய்கிற வல்லமை அவன் பார்ப்பான். அவனே வந்து ஜனங்களை விடுதலை செய்யு சொல்லுவான். அப்படியே சொன்னான். ஆகையினாலே பழைய ஏற்பாட்டிலையும் அவருடைய வல்லமை, புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்த வல்லமை ஏராளம். நான் ஒரு 10 காரியத்தை சொல்ல போறேன். ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. வல்லமை வந்துட்டா சொல்லுங்க, வியாதி சுகமாயிரும். வல்லமை வந்துட்டா கட்டு விடுதலை ஆயிரும். வல்லமை வந்துட்டா பில்லி சுனிய கட்டு உடைஞ்சிரும். தேவ வல்லமை மேல வந்துட்டா மரண சரீரம் உயிரடையும். தேவ வல்லமை மேல வந்துட்டா
ஆமா, பாவ வாழ்க்கையை விட்டு மனுஷன் மனம் திரும்பிடுவான். தேவ வல்லமை உன் மேல வந்துட்டா, ஆமா, நீ ஒரு பரிசுத்தமானா மாறிடுவ. தேவ வல்லமை உன் மேல வந்துருச்சா, நீ ஒரு நீதிமானா மாறிடுவ. தேவ வல்லமை உன் மேல வந்துட்டா, ஆத்மா பாரமுடையவனா மாறிடுவ. வல்லமையை கேட்கணும். அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயம் கொண்டலுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லாம் எங்க உலாவிக்கிட்டு இருக்கு. அப்படியே கண்கள் பார்க்குது. ஆண்டவருக்கு 7 கண்கள் உண்டு, அப்படி பார்க்குது. ஐயோ வல்லமல்லாமல் வந்திருக்காள, ஐயோ நோயோடு வந்திருக்கிறாள, ஐயோ கட்டோடு வந்திருக்காள, தோல்வி முகத்தோடு வந்திருக்கிறாள, பிரச்சனையோடு வந்திருக்கிறாள. ஆமாம், இவளுக்கு நம்ம தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண ஆண்டவருடைய இறங்கி வாரார். அல்லேலூயா. முதல் வல்லமை அசுத்த ஆவிகளை விரட்டக்கூடிய வல்லமை. அதை விரட்டும் போது ஆச்சரியப்பட்டாங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனத்துல வாசிக்க கேட்போம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. இன்னைக்கு இந்த அற்புதம் நடக்க போகிறது. அருமையானவர்களே, ஜெப ஆலயத்துல அசுத்த ஆவி பிடிச்சவன் கத்திக்கிட்டு இருக்கிறான், கூச்சலிட்டு இருக்கிறான். அது நடக்கிறது ஜபாலயத்தில். ஆனா இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் கையவும் வைக்கல. கவனிக்கிறீங்களா? முடிய பிடிச்சிட்டு நீ யாரு, எத்தனை ஆவி, அது கேட்கல. இயேசுவை பார்க்கும்போது அவனே சொல்லுகிறான், நசரனாகிய இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை கெடுக்கவா வந்தீர்? நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்பதை அறிவே. உடனே அந்த ஆவிய அதட்டினார், கப்சிப்புன்னு ஆயிட்டான். விடுதலைய வேதபாரகர், பரிசேயர், சதிசேயர், நியாயசாஸ்திரிகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முக்கிய புள்ளியெல்லாம் ஜபாலயத்தை எந்திரிச்சு இந்த ஆவி கூச்சல்கிட்டு இருக்கு, என்ன செய்ய போறாருன்னு. சுகமான உடனே எல்லாரும் சொல்றாங்க, இவர் யாருங்க, அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், புறப்பட்டு போகுதே. இன்றைக்கு கூட ஒரு அசுத்த ஆவியில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்களா? அசுத்த ஆவி குடும்பத்தை சின்னாபண்ணமாக்கும். அதுக்கு பேர் தான் பிசாசு. பிசாசு ஒருபோதும் நன்மை செய்ய முடியாது. அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறவன். கவனிங்க, அவன் தீமை தான் செய்வான். குடும்பத்தை அப்படியே உடைச்சி போட்டுருவான், அப்படி தீண்டி போட்டுருவான், அப்படி நொறுக்கி போட்டுருவான். பிசாசுடைய கிரியை பயங்கரம், அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கொஞ்சம் காலம்தான் உண்டென்று பிசாசு அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பிள்ளைகளெல்லாம் வஞ்சிக்கிறான், வேகமாக வஞ்சிக்கிறான். பிசாசுடைய வேகத்தை அழிக்க வந்தவர் தான் இயேசு. வேற எந்த சக்தியால முடியாது. அது உசுன்னு வீடுகளுக்குள்ள எல்லாம் குழப்பம் உண்டாகிட்டு இருக்கும். இயேசு ஒருவர் தான். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனமா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. பிசாசு நல்லா தெரியுது. எங்க குடும்பத்துல பிசாசு பூந்து இப்படிலாம் பண்ணுது. என் மகளை பண்ணுது, என் மகனை பண்ணுது, என் கணவனாரை பண்ணுது, என் சரீரத்திலையும் சில காரியங்கள் பிசாசுடைய கிரியை பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், இயேசு கிறிஸ்து அதுக்காகத்தான் வந்திருக்கிறார். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பிசாசின் கிரியில அழிக்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஒரே மருந்து, இயேசு ஒருவர் தான் முதுகெலும்பை உடைச்சவர், அவன் தலையை நசுக்கினவர். கைகளை உயர்த்தி, இன்றைக்கு அந்த இயேசுவினுடைய பாதத்துக்கு நீ வந்திருக்கிற. பிசாசின் கிரியில தம்முடைய வல்லமையினால் அழிக்க போகிறார் சொல்றாங்க. யாருங்க? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு. சொல்லுங்க, படிங்க, மறுபடியும் படிங்க. 36. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாருங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், புறப்பட்டு போகுது. ஹல்லேலூயா. இது யார் சொன்னது? மக்கள் சொல்லல, குற்றம் கண்டுபிடிக்க இருக்கிற வேதபாரகர் பரிசேயர் சொல்றாங்க. அவனுக்கு சுகமானதை பார்த்து, என்னடா இவர் கிட்டத்தையும் போல புல்பிட்ல நின்று இந்த ஆவியை அதட்டினாரு. உடனே அப்படின்னா என்ன,
பிசாசு அழிக்கத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஆமீன் சொல்லுங்க. அதனால அம்மா இயேசுவை ஒவ்வொரு நேரமும் நீங்க உச்சரிக்கணும். உதடுகள்ல இயேசுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் நல்வார்த்தை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்வார்த்தை. நல்வார்த்தை நல்லா சொல்லுங்க, நல்வார்த்தை. இயேசு ஒருவர் நன்மை செய்கிறார் சுற்றி திரிந்தார். யாருக்காவது தீமை செய்திருக்கிறாரா சொல்லுங்களேன் பார்ப்போம். காட்டி கொடுத்தன கூட சிநேகிதனே என்னை முத்தமிட்டா காட்டி கொடுக்கிறார். சபிச்சவன கூட பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கான்னு சாப்பாடு கொடுக்கிறார். அவரை போற நல்ல தெய்வம் யார் உண்டு? ஓயாம சொல்லணும், நல்ல தெய்வம், நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, நம்ம சரீரத்திலிருந்து ஒன்று புறப்பட்டுக்கிட்டே இருக்கணும். மனுஷனுடைய சரீரமே சொல்லுங்க சொல்லுங்க நாச்சம் எடுத்த சார் மோந்து பாருங்க, நாத்தம் வேர்வை நாத்தம், ஒவ்வொன்றும் நாத்தம் தான். ஒன்னே ஒன்று ஜீவன் வச்சிருக்கிறார், வாயில தான் வார்த்தை. அது ஏசுன்னு சொல்லும் போது தான், ஏசுன்னு சொல்றதுதான் மணக்கிற வார்த்தை. இன்னைக்கு நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருங்க, ஏசு ஏசுன்னு சொல்லுங்க. எங்கேயோ இருக்கிற சத்துரு உடங்கி உடஞ்சி காலுக்கு அடியில் செத்த விழும். பிசாசை நொறுக்கி அழிச்சு போட்டது. அல்லேலூயா. ஆமா, பிசாசுனா இயேசுதான் அழிப்பார், அலற வைப்பார், நடுங்க வைப்பார். அது ஒரு தடவை லேகின் பிசாசு 6000 பிசாசு சொல்லுது. ஆமா, அது அவன் என்ன சொல்றான்னா, இப்ப என்னைய கவனிங்க, உன்னதமான தேவனுடைய குமாரனே. இங்க பாருங்க, ஒருவராலும் அடக்க முடியாதான். குடியிருப்பு கல்லறையில் இருந்ததான். தன் கல்லை எடுத்து தன்னை காயப்படுத்திக்கிடுவானா. இயேசு வாரார்னு தெரிஞ்ச உடனே ராஜு பிரதர் இவன் அப்ப எவ்வளவு விவரம் தெரியுது பாருங்க, எவ்வளவு புத்தி மாறாட்டமா அலைஞ்சவன் தானே. அந்த புத்தி மாறாட்டத்தை இயேசு கிட்ட காட்ட வேண்டியதானே. இயேசுவை கண்ட உடனே வாய்ட்டு ஒரு அறிக்கை சொல்றான், உன்னதமான தேவனுடைய குமாரனே நீர் பரிசுத்தர். என்ன அற்புதம்! எங்களை இந்த பாதாளத்தில் அனுப்பாதபடி பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பிவிடும். அதுக்கு தெரிஞ்சிருக்குதே பாதாளம் அக்னி. வேதம் சொல்லுகிறது, உடனே சொன்னாராமா. ஆமா, போ பிசாசே பன்றி கூட்டத்துக்குள்ள. பன்றிகளுக்குள்ளே பூந்து 2000 பன்றிகளுக்குள்ள பூந்து கடலில் விழுந்து மாண்டு போனதாம். தெக்கோபோலியா என்ற பட்டணத்தில் அவர் ஊழியத்துக்கு வரும் பொழுது புத்தி தெளிந்து, நல்லா கவனிங்க, வஸ்திரம் உடுத்தி அவருக்கு பின் சென்றானா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவை பார்க்கும்போதே பிசாசு நடுங்கும். செய்வன கட்டா, பில்லி சுனிய கட்டா, மந்திர கட்டா, சில பிசாசுடைய சூழ்ச்சியில கட்டப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாது, இயேசுவுக்கு தெரியும். என் மகா இன்னென்ன கட்டில் கட்டப்பட்டு வந்திருக்கிறான்னு ஊரே சொல்லிச்சு. பலவீனப்படுத்த ஆவின்னு சொல்லிச்சு. ஆண்டவர் தான் கண்டுபிடிச்சாரு. இல்ல, ஆபிரகாம் குமாரத்திய 18 வருஷமா சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். இந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டாமா என்று ஓய்வு நாள்ல விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு அந்த விடுதலை உங்களுக்கு தரப்போறார். அப்படி வல்லமை, அசுத்த ஆவிகளை துரத்துற வல்லமை. ஸ்தோத்திரம். அசுத்த ஆவி போயிட்டாலே பரிசுத்த ஆவி கிழிச்சு. 2 ஆவி மோதிக்கிட்டு இருக்குது. அசுத்த ஆவி இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவி போக முடியாது. அசுத்த ஆவி இன்னைக்கு விலகணும். ஹோலி ஸ்பிரிட் இறங்க உங்க மேல. ஆமா, நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைகள் அசுத்தாவில கட்டப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு விடுதலை ஆகுது. தன்னை போல அவனா பேசிக்கிட்டே இருப்பான். அவன் அதுக்கு அடிமையாகி சையை காட்டிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கு நம்ம அங்கே பண்ற ஜெபம் அங்கே கேட்கப்படுது. தம்மை பற்றி உத்தம இருதயம் கொண்டிருக்கும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். வல்லமை சமீபத்துக்கு மட்டுமல்ல, தூரத்துக்கும் தேவ வல்லமை விளங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. 2வது அவருடைய வல்லமை சிருஷ்டிக்க போகிறது. சிருஷ்டிக்க போகிறது. நீங்க இந்த வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 28வது வசனமாமா. அவர் வீட்டுக்கு வந்தபோது அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். 2 குருடர்கள், கவனிங்க, விழி இல்லாத குருடர்கள் வந்து வீட்டில் தனிமையா இருக்கிறார்னு கேள்விப்பட்டோம். இவங்க கேள்விப்பட்டது கவனிங்க. பர்தலேமேன்னு ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தார் அல்லவா?
தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குமுன்னு சொன்ன உடனேயே அவனை கூட்டிட்டு வர சொன்னார். வர்றதுக்குள்ளே அவனுக்கு பார்வை அடைஞ்சிட்டு, என்னன்னா அந்த மேல் வஸ்திரத்தை உதறிட்டு வந்தான். அப்பவுமே அவன் விசுவாசத்தை பார்த்து பார்வை கொடுத்துட்டார். இங்கு இயேசுவை சந்திக்கிறாங்க. இயேசு வீட்டில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு 2 குருடர்கள் வர்றாங்க. இயேசு உடனே ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ உங்கள் கண்களுக்கு நான் பார்வை கொடுக்க, விழி கொடுக்க எனக்கு வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். உடனே கவனிக்கிறீங்களா? உடனே தன்னுடைய விரல்களை வைத்து அந்த கண்களை தொடுறாரு. விழி இல்லாத கண்கள் விழி வருது, பார்வை போன கண்களுக்கு பார்வை வருது. கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். சிருஷ்டிக்கிற இயேசு பக்கத்தில் பார்த்து இன்றைக்கு சிருஷ்டிப்பார். அவருடைய வல்லமை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை. மகனே மகளே, அவருடைய வல்லமை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கு சிருஷ்டிப்பார். இன்னைக்கு சிருஷ்டிப்பார். ஆண்டவர் எல்லாம் வார்த்தையினால படைச்சிட்டார். 6வது நாள் தான் உங்களை அவர் சாயலாக பிரமிக்கத்தக்கவாறு மனுஷனை படைச்சார். கண்களை விலை கொடுத்து வாங்க முடியுமா? மூளையை விலை கொடுத்து வாங்க முடியுமா? அவர் சிருஷ்டிப்பு பாருங்க. அவர் எப்படி இருக்காரோ அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தன் சாயலாக, தன் ரூபத்தின். இப்போ பிசாசு என்ன பண்றான்னா, சிருஷ்டிப்பெல்லாம் அழிக்கிறான், திருடுறான், கண்ணை திருடுறான், காலை திருடுறான். இப்படி ஒரு தெய்வ மகளுக்கு திருடுறான். கவனிங்க, காலில் கேன்சர், அவங்களுக்கு முட்டிலிருந்து இப்படி எடுக்கணும்னு வந்துருச்சு. அவங்க ஹஸ்பண்டு தள்ளு வண்டி வாங்கிட்டு வந்துட்டாரு. வெள்ளூர் சிஎம்இசி ஸ்கூலில் நடக்கு. இனிதாக்கான்னு வருவங்க, அவங்க கணபதியில் இருக்காங்க. அவருடைய வீட்டுக்காரர் ஒரு பெரிய, அவங்க கோடீஸ்வரர்கள், பெரிய பணக்காரங்க. 10, 20, 30 பேர் வேலை பார்க்காங்க. சுந்தரம் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்னு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காலை எடுக்கணும்னு அந்த அக்காவை நான் கூப்பிட்ருக்கேன். சில சமயம் அவங்க வருவாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி 3வது வெள்ளிக்கிழமைங்க, இன்னைக்கு பார்த்துட்டு நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நானும் ஜெபத்தில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கேன்சர்னு உறுதியாயிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் எலும்பு உள்ள ஃபுல்லாக கேன்சர். சரி, இனிதான் நீ எனக்கு வேணும், கால் எடுத்தானே ஒன்றே நான் இழக்க முடியாது. இப்படி இருந்தால் ஒவ்வொரு அங்கமாக போய்கிட்டு இருக்கும். முட்டில் வந்தது, புண்ணுன்னு வந்து தான் கேன்சர் ஆயிடுச்சு. பாருங்கள், அவங்க இந்த கட்டுடைக்கிற ஜெபத்தை முக்கியப்படுத்தி அங்கே ஜெபம் பண்ணியிருக்காங்க. அடுத்து சனிக்கிழமை காலையில் ஒரு டெஸ்ட் எடுக்காங்க. ஒரு மாற்றம் நிறுத்தப்படட்டும்ட்டாங்க. இன்னைக்கு நிறுத்தப்பட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் 10 மணிக்கு ஒரு ரிசல்ட் வருது. ஒரு மாற்றம் இருக்குதுன்னே, கால் அப்படித்தான் இருக்குது, ஆனால் கேன்சருங்கிற அறிகுறியே இல்லை. அக்கா மறுபடியும் 2-3 தடவை சாட்சி கொடுத்துருக்காங்க, செய்தியும் கொடுத்துருக்குறாங்க. சொல்லுவாங்க, இந்த சர்ச்சைக்கு நான் உடன்பட்டவன், இந்த சர்ச்சு எனக்கு தாய் வீடு, என் வியாதிக்காக ஜெபம் பண்ணி எனக்கு சுகம் வாங்கி கொடுத்த சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. கைத்தட்டி அவைங்களை பிசாசு பிடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் தான் இந்த ஜபத்தை மட்டும் அவங்க நினைச்சு அன்னைக்கு அவங்க உபவாசத்தில் இருக்குன்னா ஒரு அவயம் போயிருக்கும். அண்ட் அன்னைக்கு சொல்லுவாங்க, பாஸ் இதில் இப்படி ஒரு அவயத்தை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. பாஸ் நான் சொல்லுவேன், பொறுங்க நான் ஜெபம் பண்ணுறேன். அடுத்த நாள் ஒரு அற்புதம் இதுவரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது, இதுவரைக்கும் செய்துக்கிட்டே தான். நீங்களும் விசுவாசிங்க. நம்ம அவயங்கள் ஒன்று கூடவே நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. வெள்ளைக்கார் சொன்னார் பாருங்க, சுண்டு விரலில் கேன்சர் இருந்தது, அதை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கும் அவர் ஆவியானவர் எப்படி பேசியிருக்கிறார் பாருங்க. ஆவியானவர் ஒருவரே, ஆவியானவருக்கு உரியவங்க நீங்கள்லாம். அல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிற சபையில் வேற எதுக்கும் இடம் கிடையாது. அவர் சொன்னார் பாருங்க அழகா, சுண்டு விரலில் வந்த கேன்சர் அடுத்து ஒன்றா வர்ற மாதிரி இருந்தது, கம்ப்ளீட்டாக எனக்கு சுகமாயிட்டுன்னு சொன்னார். இது உண்மை. அவயங்களை கர்த்தர் தருவார். இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம். உடனே அவர் கையை கண்ணில் வச்சார். இன்னைக்கு நம்ம ஜெப நேரத்தில் இயேசு வைப்பார், அவர் வைப்பார். பக்கத்தில் பார். நேற்று மாறாதவர் இன்று மாறும், நாளைக்கும் ராஜா மாற மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டா அவர் நடுவே வந்துருவாரு. கண்ணீர் வடிச்சுட்டா ஏன் அழுகிறன்னு கேட்க வந்துருவாரு. நான் உணர்ந்திருக்கேன். எனக்கு வந்து சொன்னார், எனக்கு செய்யறதெல்லாம் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். 3வது
ஒரு காரியம், குணமாக்கும் வல்லமையுடைய. லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 3 வல்லமையை சொல்லிட்டேன். முதலாவது அசுத்தாவிகளை துரத்துற வல்லமை, 2வது சிருஷ்டிக்கிற வல்லமை, 3வது குணமாக்கும் வல்லமை. வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. உடனே இந்த வல்லமை பட்டோன்னா அத்தனை பிணியாளிகளும் அப்படியே சுகமாய் போய்கிட்டே இருக்காங்க. கையை உயர்த்தி எல்லாரும் பார்க்காங்க. கூட்ட நெரிசல்ல என்னடா அவருடைய வல்லமை பாய்து சுகமாயிட்டு போயிட்டே இருக்காங்களே. பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை பாய்ச்சது. இன்னைக்கு பிணியாளியை நான் வந்திருக்கீங்களா? நோயோடு வந்திருக்கீங்களா? நோயில் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஒரு வல்லமை பாயும். ஹல்லேலூயா. கீமோன்னு ஒரு மருந்து இருக்கு. இந்த மருந்து கேன்சருக்கு அனுப்புறது. இன்ஜெக்ஷன்னுமா அப்படியே குளுக்கோஸ் வச்சு அனுப்பி அது எங்கே இருக்கோ அது தீப்பிடிக்குமா, அது அப்படியே அரிக்கும். அதுக்கு அறிகுறி என்னன்னா, அந்த மருந்து ஏறிட்டோம்னாவே முடி கீழே விழுந்துடும். இந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா முடி கீழே விழுந்து மறுபடியும் முளைச்சிட்டுன்னா சுகமாயிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வியாதிகளுக்கு ஒரு மருந்து பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாரு தழும்புகளால். எத்தனை பேர் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தழும்புகளால குணமானீர்கள். குணமாகணும்னு சொல்ல, குணமாயிட்டீங்க. எத்தனை பேர் குணமாயிட்டீங்க? தலையில கை வைங்க, சிலுவை காட்சியை பாருங்க. இதற்குத்தானே என்னுடைய தழும்பு, இதற்குத்தானே அந்த அடி, இதற்குத்தானே இந்த வேதனை. அவர் நம்முடைய பாவம், இந்த வசனத்தை சொல்லுங்க எல்லாரும். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால குணமாகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109.
ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.